என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் மேலும் அவர் கரிசனை உடையவர். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வசனத்தை பாருங்கள். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலருடைய முக்கியமான தொழில் பயிரிடுகிற தொழில். அவர்கள் விவசாயம் செய்து அதன் மூலமாகத்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் அந்நாட்களில். ஆனால் வேத வசனம் அவர்களுடைய தொழிலின் ஒவ்வொரு எல்லையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன அன்பின் தேவன்! அப்படி இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் அன்றாட தேவையை சந்திக்க மாட்டாரா? பிள்ளைகளின் காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டாரா? ஒரு எலியா ஆகாரம் இல்லாமல் தவித்த பொழுது காகத்தை அனுப்பி ஆகாரம் கொடுத்து போஷித்தார். கேரித்தின் தண்ணீர் வற்றி போன பொழுது கைம்பெண்ணிடத்தில் அவரை அனுப்பி அவர் தேவைகளை சந்தித்தார். தன் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என் கூடை என் மாப்பிசைகிற தொட்டி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படியே உங்கள் எல்லா கைகளின் பிரயாசங்கள், அது படிப்போ வேலையோ தொழிலோ வியாபாரமோ ஊழியமோ, எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் நடத்துவார். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற உடைய வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சிறு சிறு எல்லைகளிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சிறு சிறு பிரயாசங்களிலும் கூட இருந்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கூடை மாப்பிசைகிற தொட்டி, அவர்களுடைய தொழிலின் எல்லா காரியங்கள், நவீன உபகரணங்கள், இந்நாட்களில் பயன்படுத்துகிற எல்லா விதமான நவீன இயந்திரங்கள், தொழில் காரியங்கள், வேலை காரியங்கள், வாகனங்கள், எல்லாவற்றிலும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும்பா. அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கும். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவர் அப்படியே செய்வார். ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். காட் பிளஸ் யூ.